ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். சங்கத் தமிழ்மாலை 30 என்கிற பகுதியிலே 4வது பாசுரத்தில் மகிழ்மாலை என்பதை அனுபவிக்க உள்ளோம். இது 4ஆம் பாட்டிலே வரக்கூடியதான நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து என்பதை நோக்கியே இந்த மாலையினுடைய பெயராக அமைந்திருக்கிறது. திருப்பாவையிலே மார்கழி நீராட்டம் என்கிற பிரஸ்தாவம் 4-5 பாசுரங்களிலே வருகின்றது. இதில் நீரிலே படிந்து குடைந்தாடுகை அந்த நீராட்டத்தை ஆண்டாள் இங்கே சொல்லவில்லை. பின்ன எதை சொல்றாள்? முதற் பாட்டிலே நீராட போதுவீர் போதுமினோ என்று நீராட வருகிறவர்கள் எல்லாரும் வாருங்கள்னு அழைத்தாள். 4ஆம் பாட்டிலே மேகத்தையும் அழைத்து நாங்களும் மார்கழி நீராட உலகிலே பெய்ய வேண்டும் என்று மழை பெய்ய நியமித்தாள். இவத்தை பார்க்கும்போது நீராடுவதற்கே ஆண்டாள் ஆய்ச்சிகள் எல்லாம் புறப்படுவதாகவும், நீராடுவதற்கே தோழிகளையும் அழைப்பதாகவும், நீராடுவதற்கு வேண்டிய தீர்த்த சமிருத்தி உண்டாவதற்காகத்தான் இந்த மழை பெய்ய மேக தேவதையை நியமித்ததாக நமக்கு தெரிய வருகின்றது. அப்போ இது உண்மை பொருள், இதுதான் உண்மையான அர்த்தமாக இருக்கும் என்று சொன்னால் இவர்கள் எல்லாரும் கூடி ஒரு பொய்கை கரைக்கு சென்றிருக்க வேண்டும். ஏன்னா நீராடுவதற்கு பொய்கைக்குத்தான் செல்ல வேண்டும். ஆனால் இவர்கள் ஒரு பொய்கை கரையிலே சென்று சேர்ந்ததாக திருப்பாவையிலே ஒரு பாட்டிலுமே இல்லை. பிறகு நந்தகோபருடைய திருமாளிகைக்கு சென்று அங்கு நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பனை உணர்த்தி, நப்பிண்ணை பிராட்டியை உணர்த்தி, அவர்களெல்லாம் நன்னாக ஸ்தோத்திரம் செய்து சிற்றஞ்சிறுகாலை எழுந்து, இங்கு நாம் வந்தது எதற்காக? உந்தன்னோடு உத்தோமே யாவோம் உனக்கே நாமாட் செய்வோம் என்று விண்ணப்பம் செய்வதற்காகத்தான் என்று இங்கே சாதித்திருக்கிறாள். இப்படி திவ்ய தம்பதிகளிடத்திலே சென்று சேவிப்பதுதான் இவர்கள் கொண்ட மார்கழி நீராட்டம் என்று நன்னாக தெரிகின்றது. ஆக நீராட போதுவீர், நாங்களும் மார்கழி நீராட, குள்ள குளிர குடைந்து நீராடாதே, உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு, மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான்னு பாசுரங்களில் பிரஸ்தாவிக்கப்பட்ட நீராட்டமானது தண்ணீரிலே சென்று நீராடுவது என்பது அன்னு. பகவத் சம்ஸ்லேஷத்தையும் பாகவத சம்ஸ்லேஷத்தையும் ஆச்சாரிய குல அவகாகனத்தையுமே நீராட்டமாக இங்கே சொல்லிட்டிருக்கிறாள். இதை 3000 படியிலே பெரியவாச்சான் பிள்ளையும் 6000 படியிலே அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் ஸ்பஷ்டமாக நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். நீராட போதுவீர் என்ன இடத்திலே பெரியவாச்சான் பிள்ளை நீராட இத்தால் இவர்கள் நினைக்கிறது கிருஷ்ண சம்ஸ்லேஷம் என்று காட்டியிருக்கிறார். தமிழர்களும் கலவியை சுனையாடல் என்று சொல்றார்கள். ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவ ஹிருதம்னு பகவத் சம்ஸ்லேஷத்துக்கு கிரீஷ்ம காலத்தில் குளிர்ந்த மடுவிலே படிவதை திருஷ்டாந்தமாக காட்டியிருக்கிறார்கள். 6000 படி ஸ்ரீசுக்தியும் அப்படித்தானே சொல்றது. அதனாலே மார்கழி நீராட்டம் என்பது மார்கழி மாதத்திலே ஸ்நெய்யும் ஸ்நான மண்ணு என்பது நமக்கு நன்னாக தெரிகின்றது. மார்க சீர்ஷங்கிற வட சொல்தான் மார்கழி என்று விகாரப்பட்டு வந்திருக்கிறது. பகவானிடத்திலே சென்று சேர்வதற்கு உறுப்பான மார்க்கங்களிலே, அதாவது உபாயங்களிலே எது சிரேஷ்டமானதோ தலையானதோ, சீர்ஷமானது உபாயங்களில் எது சிரேஷ்டமானது சீர்ஷமானது தலையானதோ அதிலே அவகாகித்திருப்பது தான் மார்கழி நீராட்டம்னு அர்த்தம். மார்கழி நீராட்டம்னா மார்கழி மாசத்தில் சென்று ஏதோ பொய்கையிலேயோ எங்கேயோ நீராடுவது என்ற அர்த்தம் என்ன? அது திருப்பாவையிலே ஒரு பாட்டிலேயும் அந்த அர்த்தத்திலே சொல்லப்படவில்லை. பின்ன என்ன அர்த்தம் என்னால், பகவானிடத்தில் சென்று சேருவதற்கு உறுப்பான மார்க்கங்கள் உபாயங்கள், பல வகையான உபாயங்கள் உண்டு. அந்த உபாயங்களிலே எது தலையானதோ அதிலே அவகாகித்திருப்பது தான் மார்கழி நீராட்டம். சரி, அப்போ உபாயங்களில் தலையான உபாயம் எது என்ற கேள்வி நமக்கு தோன்றும்.
காலை நன் ஞானத்துறை படிந்து ஆடி என்ன திருவிருத்தத்திலே நம்மாழ்வார் அருளி செய்தபடியே நன் ஞானத்துறையான சதாச்சாரிய சந்நிதியிலே அவகாகிப்பதுதான். உபாயங்களில் பகவானிடத்தில் சென்று சேருவதில் பல உபாயங்களில் தலையான உபாயம் எது? ஆச்சாரிய சந்நிதியிலே சென்று சேர்வது. அதைத்தான் மார்கழி நீராட்டம் என்று சொல்லுகின்றோம். இதனிலும் மேம்பட்டது ஒன்று உண்டு. ஆச்சாரிய சந்நிதியிலே, சதாச்சாரிய சந்நிதியிலே அவகாகிப்பதை காட்டிலும் ஒரு மேம்பட்டது உண்டு. என்னன்னா, சுவாபிமானத்தாலே ஈஸ்வர அபிமானத்தை குலைத்து கொண்ட இவனுக்கு ஆச்சாரிய அபிமானம் ஒழிய கதி இல்லை என்று பிள்ளை பல இடத்துல அருளி செய்திருக்கிறார். ஸ்வஸ்வாதந்திரிய பயத்தாலே பக்தி நழுவி போனது, பகவத் சுவாதந்திரிய பயத்தால் பிரபத்தி நழுவி போனது. இவனுக்கு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சுவாதந்திரியத்தாலே, தான் சுதந்திரன் என்கிற எண்ணத்தாலே அவனுக்கு பக்தி நழுவி போனது. பகவான் சுவாதந்திரியன் நமக்கு கிருபை செய்வானோ மாட்டானோ, நாம் சரணாகதி பண்ணினால் அவன் ஏற்றுக்கொள்வானா, அருள் செய்வானாங்கிற பயத்திலே இவனுக்கு பிரபத்தி சரணாகதி நழுவி போனது. ஆச்சாரியனையும் தான் பற்றும் பற்று அகங்கார கர்ப்பமாகையாலே காலன் கொண்டு மோதிரமிடுமோ பாதி ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு ஸ்ரீவச்சனபூஷண திவ்ய சாஸ்திர நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஆச்சாரிய அபிமானம் இது அத்தனையும் சுவாதந்திரியம் இருக்கட்டும், பகவானுடைய சுவாதந்திரியம் இருக்கட்டும், ஆச்சாரியனுடைய சந்நிதியிலே சென்று அவகாகிப்பதற்கட்டும், இதையெல்லாம் காட்டிலேயும் ஆச்சாரிய அபிமானம், சர்வஸ்வமான ஆச்சாரிய அபிமானம் அதிலே படிந்து விட்டால் மகிழ்ச்சிக்கு குறையேது. இந்த மகிழ்ச்சியைத்தான் இந்த 4வது பாட்டிலே நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நீராட என்பது சொல்லப்படுகின்றது. இந்த பாட்டுக்காக மாலை மகுடம் இட்டவர்கள் மகிழ்ச்சி மாலை, மகிழ்வு மாலை, மகிழ்வு மாலைன்னு சொல்லாமல் மகிழ் மாலை என்று இட்டதனால் மகிழ் மாலை மார்பினரான நம்மாழ்வாரை பற்றி இந்த பாட்டிலே பேச வேண்டும் என்று சுவாமி இங்கே சாதித்திருக்கிறார். பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார் சுவாமி இதில் தெரிவித்திருக்கிறார். மகிழ்ச்சி மகிழ் மாலைன்னு தானே இந்த மாலைக்கு பெயர் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கோம். இன்னைக்கு மகிழ் மாலைன்னு சொல்றதுனாலே மகிழ் மாலை மார்பினர் யார்? நம்மாழ்வார். அவரை பற்றி இந்த பாட்டிலே சொல்ல வேண்டும். இந்த பாட்டிலே ஆழிமழை கண்ணா என்று மேகமாக சொல்லப்படுறது யாரை? நம்மாழ்வாரை. நம்மாழ்வாரை சொல்றது பொருந்தும்னு சொல்றார்கள். இதுக்கு சார்பாக பூர்வர்கள் பணித்த அற்புதமான ஒரு ஸ்லோக ரத்னம் இந்த இடத்திலே அனுசந்திக்கப்படுகின்றது. லக்ஷ்மி நாதாக்ய சிந்தௌ சடரி புஜலதரகா பிராப்பிய காருண்ய நீரம் நாதா திராவியபிஷின் ததனுரகுவராம்போஜ சக்ஷூர் ஜராபியாம்னு வரக்கூடியதான ஒரு ஸ்லோகம். லக்ஷ்மிநாத நம்மாழ்வார்ங்கிற சடரி புஜலதகா பிராப்பிய, நம்மாழ்வார் என்கிற காளமேகம் லக்ஷ்மிநாதன் என்னும் கடலிலே சென்று புகுந்து காருண்ய நீரம், கருணை என்கிற நீரை அப்படியே முகந்து கொண்டு நாதமுனிகள் என்கிற மலை உச்சியிலே சென்று வர்ஷித்தது. அந்த மழை உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி என்கிற 2 அருவிகளாக பெருகி யமுனை துறைவர், அதாவது ஆளவந்தார் என்கிற ஆற்றிலே தங்கியது. அங்கிருந்து பெருகி எம்பெருமானார் என்கிற ஏரியிலே நிறைந்து வீராணத்து ஏரியின் தீர்த்தம் 74 மதகு வழியாக பெருகி பல ஊர் வயல்களிலே பாயுவது போல 74 சிம்மாசனாதிபதிகளின் வழியாய் சம்சாரி சேத்தனர்களிடத்திலே இடையலாமல் பெருகி கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட மேகம் வர்ஷிக்க பெற்றதனால் நாம் எல்லோரும் மகிழ்ந்து மார்கழி நீராட பெறுகின்றோம் என்று இந்த மகிழ் மாலைக்கு மகுட்டம் சூட்டுவது போல இந்த அழகான ஸ்லோக ரத்னம் அமைந்திருக்கிறது. அற்புதமான பூர்வர்கள் சாதித்ததான ஸ்லோக ரத்னம். நம்மாழ்வார் என்கிற காளமேகம் அது ஸ்ரீயப்பதி என்கிற கடலிலே புகுந்து கருணை என்கிற நீரை அப்படியே முகந்து கொண்டு மேகமானது மலையிலே சென்று வர்ஷிக்கும். இப்போ நாதமுனி என்கிற மலை உச்சியிலே சென்று வர்ஷித்தது. அது உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி என்கிற 2 அருவிகளாக பெருகி ஆளவந்தார் என்கிற ஆற்றிலே வந்து தங்கியது.
அந்த ஆறு பெருகி 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 எம்பெருமானார் என்கிற ஏரியிலே சென்று நிறைந்து அந்த ஏரி 74 மதகு வழியாக பெருகி பல ஊர் வயல்களிலே சென்று செழித்திருக்கும்படி பண்ணியது. அதுபோலத்தானே இப்போ எம்பெருமானார் என்கிற ஏரியிலே இருந்து 74 சிம்மாசனாதிபதிகள் வழியாக நமக்கு அந்த அருள் மழை போல அருள் மழையாக நாம் எல்லாம் ஓய்வு பெற வேண்டி வந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட மேகம் வர்ஷித்ததனாலே நாம் எல்லோரும் மகிழ்ந்து மார்கழி நீராட பெறுகின்றோம். அதனால் இந்த பாட்டுக்கு மகிழ் மாலை, நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து என்பதை உத்தேசித்து மகிழ் மாலை என்று இந்த பாசுரத்துக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறார் சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியார். ஆக இன்று மகிழ் மாலையை அனுபவித்தோம். நாளை 5வது பாசுரமான பிழைமாயும் மாலை என்கிறதை போய பிழையும் புகுதருவான்னு சொல்றதில் பிழைமாயும் மாலை அதை நாம் அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.